ஹாய் ஐம் ஜெயந்த்ரேனா. இது வந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 10 நாள் ஆச்சு. பட் நான் 2 ஷார்ட்ஸ் தான் போட்டேன். 2 ஷார்ட்ஸில் ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையுமே என்னால் சொல்ல முடியல. அதனால் வந்து நான் லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வருது. பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி பற்றின டீட்டெயில்ஸ், அனலைசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் இதை பற்றி தான் நம்ம வந்து பார்த்துட்டு வர போகிறோம். அடுத்து மெகா ஆப்ஷன் வருது. எந்தெந்த பிளேயர்ஸ் யார் யார் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். இப்போ வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ரிவ்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபிக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரிலாம் நம்மளுக்கு தேவையில்லை. லாஸ்ட் 2 வாட்டி ஆஸ்திரேலியாவில் போயிட்டு ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணோம் இந்தியா. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நம்ம போனோம்னா இந்தியா வந்து 4-0 ஆர் 4-0 4-1 ஆர் 4-0 அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஜெயிக்கணும். யாரை ஜெயிக்கணும்னா ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கணும். அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுதான் வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னோட ப்ரெடிக்ஷன் சொல்லிடுறேன். ஆஸ்திரேலியா 3-1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸை வின் பண்ணும். இது என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். நீங்கள் உங்கள் ப்ரெடிக்ஷனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இதுதான் இருக்க போகுது. என்னடா இந்தியாவில் இருந்துட்டு நீ ஆஸ்திரேலியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லலாம். எனக்கு அந்த ஸ்குவாட் மேலே ஒரு நம்பிக்கையே வரல. ஏன்னா ஸ்குவாட் அப்படி தான் இருக்குது. ஒரு குட்டி எக்ஸ்பெக்டேஷன் தான். ஏன்னா வந்து எப்பவுமே வந்து எனக்கு ஒன்று நடக்கும். எல்லாருக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். அது எனக்கு மட்டும் நடக்காது. அது என்னன்னா, நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நிறைய வாட்டி நண்பர்கள் இந்தியா எப்பப்பெல்லாம் வேர்ல்டு கப் தோத்துதோ, வேர்ல்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி தோத்துதோ அப்பெல்லாம் வந்து இந்தியா ஜெயிச்சிரும். ஐபிஎல் அதே மாதிரி சென்னைக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். சென்னைக்கு சப்போர்ட் பண்ணால சென்னை வந்து இந்த வருஷம் கப் அடிச்சிடும், இந்தியா வந்து இந்த வருஷம் கப் அடிச்சிடும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வருஷம் ஜெயிக்காது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஆப்போசிட்டுக்கு வந்து ஆப்போனன்ட் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அப்போ தான் வந்து நம்ம இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி எனக்கு அது நடக்குமான்னு தெரில. இந்தியா ஜெயிக்கணும்னு நினச்சாலும் நடக்காது. ஆஸ்திரேலியா பக்கம் போவோம். இந்தியா அப்படியே வந்து இந்தியா டீம் பக்கம் வந்துடலாம். 11ஸ் எப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் தான் வந்து இந்த சீரியஸ் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஆப்ஷன்ஸ் ஆஃப் ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் இல்லாததுனால ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஒரு இன்ஜுரியும் ஆச்சு கேஎல் ராகுலுக்கு. பட் இந்த சீரீஸில் வந்து கேஎல் ராகுல கம்பேக் நடக்கும்னு நான் வந்து வெயிட் பண்ணுறேன். ஏன்னா வந்து கிரிக்கெட்டே மந்த போன மாதிரி ஆடுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணியிருக்காங்க. பட் அவர் இந்த சீசன் கண்டிப்பாக பிசிசியில் வந்து ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒன் டவுன் நம்பர் 3 யார் ஆட போகிறான்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்குது. நம்பர் 3 உங்களுக்கு டேவிட் படிக்கல் ஆர் வாஷிங்டன் சுந்தர் சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து ஆடினாருன்னா என்ன ஒரு வாஷிங்டன் சுந்தர் ஆடினாருன்னா ஒரு ஸ்பின்னர் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து பேட்டிங் டெப்த் இன்க்ரீஸ் பண்ண மாதிரியே இருக்கும், ஒரு ஸ்பின்னர் ஆடுற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். நம்பர் 4 விராட் கோலி. சொல்லவே தேவையில்ல விராட் கோலி பற்றி. பட் கொஞ்சம் ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஃபார்ம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்காரு. விராட் கோலி ஒன் பீக் பிரைம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் இருந்தார். பட் இப்போ வந்து அவர் ஸ்டெப் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தே ஆகணும். ரோஹித் சர்மா இல்லை, அதே மாதிரி சுப்மன் கில், ஜடேஸ்வர் புஜாரா, ரஹானே யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அவங்க இருக்க மாட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அவங்க இல்லாததுனால நீ வந்து விராட் கோலி ஸ்டெப் அப் பண்ணும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தால் மட்டும்தான் வந்து ஸ்டெப் அப் பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தால் நல்லாயிருக்கும். பட் அப்போ தான் ஒரு ஃபைட் பண்ண முடியும் ஆஸ்திரேலியா கூட. ஏன்னா வந்து ஆஸ்திரேலியா வந்து ஃபுல் ஸ்குவாடோட வராங்க. இந்தியா வந்து ஒரு அழகுற ஸ்குவாடோட, ஒரு ஸ்ட்ராங் ஸ்குவாட் இல்லை. அதுதான் வந்து ஒரு உண்மை. பட் அவங்க எந்த மாதிரி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நம்பர் 5 ரிஷப் பண்ட் மட்டும்தான் பெரிய ஒரு தலைவலியாக இருப்பார் ஆஸ்திரேலியாவுக்கு. ஏன்னா வந்து லாஸ்ட் சீரீஸும் அவர் தான் வந்து காபாவில் ஒரு முக்கியமான இன்னிங்ஸ் ஆடினார். அதே போல தான் ஆஸ்திரேலியாவுக்கு இந்த வாட்டியும் அவரும் தலைவலியாக இருப்பாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் வந்து சத்தீஸ்வர் புஜாரா இருந்தார். ஹேசல்வுட்லாம் ஹேசல்வுட்லாம் வந்து சத்தீஸ்வர் புஜாரா பற்றிலாம் பேசவே பேசாதீங்க அப்படின்லாம் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி அவர்லாம் இல்லாதது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நிம்மதியாக இருக்கும். பட் ரிஷப் பண்ட் மட்டும் தான் அவருக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருப்பார். இந்த பெரிய தலைவலியில் யார் யார் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பட் பார்க்கலாம் ரிஷப் பண்ட். அதுவும் இல்லாமல் சொல்லிடுறேன், ரிஷப் பண்ட் தான் டாப் 10 கிட்டராக இருப்பார் இந்த பிஜிடியில் வந்து இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு பர்சன் சொல்கிறது, ரெண்டாவது ஒரு பிளேயர் யாருன்னா கேஎல் ராகுல். யாரா அவன் கிரிக்கெட்டே மந்த போன மாதிரி ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ வந்து அவனே வந்து ரெண்டாவது டாப் ரன் கெட்டராக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா வந்து அவர் வந்து நல்லா ஆடிருக்காரு ஓவர்சீஸில். அதனால தான் சொன்னேன். அவர் வந்து ஃபஸ்ட்டு அடிலைட், ஐ திங்க் அடிலேன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல தான் அவர் வந்து டெபியூட் பண்ணார். செஞ்சுரி அடித்தார் 2014. ஒரு இப்போ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளட்ன்றதுனால அவர் கண்டிப்பாக வந்து கம்பேக் இருக்கு இந்த பிஜிடியில் பார்க்கலாம். அதே மாதிரி நம்பர் 6 த்ரூ ஜூரட். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். அதனால ஸ்ட்ரைட்டாக ஒரு பியூர் பேட்டராக வந்து த்ரூ ஜூரல் ஆடுவார். நம்பர் 7 இஸ் கொஷின் மார்க். நம்பர் 7 ரவீந்திர ஜடேஜா. ஐ திங்க் நிதிஷ் ரெட்டி ஆடுவாருன்னு நினைக்கிறேன். நிதிஷ் ரெட்டி கண்டிப்பாக ஆடிடுவார், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அவர் தான் டெபியூட் பண்ண போகிறாரு. ஏன்னா வந்து நான் இது வரைக்கும் வந்து நிதிஷ் ரெட்டியை வந்து டெஸ்ட் ஒயிட்ஸில் பார்த்ததே இல்லை. சன்ரைசர்ஸ் ஜெர்சியில் தான் போன வருஷம் பார்த்தேன். நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவர் ஸ்ட்ரைட்டாகவே டெபியூட் பண்ணுறாரு. பட் எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாருன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 8 வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் சொல்லிட்டாங்க. ஒரு லோன் ஸ்பின்னராக வந்து போகிறாரு இந்த வாட்டி 11க்கு. எந்த ஒரு பேக்கப் ஸ்பின்னர் யாருமே இல்லை, ஒரே ஸ்பின்னர் தான். பேஸ் பவுலர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆகாஷ் தீப் அண்ட் முகமது சிராஜ், ஜஸ்பிரித் பும்ரா, இவங்க 3 பேர் தான் பேஸ் பவுலர்ஸாக இருப்பாங்க இந்தியாவுக்கு. இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு மீன் ஒன்று பார்த்தேன். அந்த 3 பேர் சேர்ந்து 350 ஐ திங்க் 350 விக்கெட்ஸ் என்னமோ எடுத்திருப்பாங்க. அந்த பக்கம் ஸ்டார்க்கு மட்டுமே 350 விக்கெட்டு, ஹேசல்வுட் 270, பேட் கமின்ஸ் 260. இதே சேர்த்தாலே ஒரு 900 விக்கெட் வருது. இந்த பேஸ் அட்டாக் கூட இந்த பேஸ் அட்டாக் வச்சு பார்க்கும்போது அந்த டிராகன்ஸ் பிக்சர்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன பண்ணலாம் எனக்கு தெரியல. ஒரு டிராகன் பிச் 3 பக்கம் 3 டிராகன்ஸ் வர மாதிரி நிற்பாங்க. அவங்க ஹைட்டுக்கும் பவுன்ஸுக்கும் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆஸ்திரேலியா. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டஃப் ஒரு ஃபைட் பேக் பண்ணுவாங்க. ஒரு ஃபைட் சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். அப்படியே வந்து இதுதான் வந்து இந்தியன் ஸ்குவாட். இதுதான் ஒரு 11th இருக்கும். மார்னஸ் லபுஷேன் தான் வந்து டாப் ரன் கெட்டரா இந்த பிஜிடியில் இருப்பார். என்னோட ப்ரொடெக்ஷன், உங்களோட ப்ரொடெக்ஷன்லாம் கமெண்டில் பண்ணுங்க. அது மார்னஸ் லபுஷேன் அண்ட் ஸ்டீவன் ஸ்மித்தும் சொல்ல வேண்டியதில்லை. ஸ்டீவன் ஸ்மித்தும் கண்டிப்பாக வந்து ஒரு மாசிவ் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாரு. அண்ட் டிராவிஸ் ஹெட், இந்த வில்லன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? படத்தெல்லாம் பார்த்துருக்கீங்க. இந்தியாவுக்கு ரியல் வில்லனே வந்து டிராவிஸ் ஹெட் தான். ஏன்னா வந்து 2023 இருக்கட்டும், வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் ஃபைனலாக இருக்கட்டும், வேர்ல்டு T20 செமிஃபைனலாக இருக்கட்டும், எல்லா மேட்சும் டிராவிஸ் ஹெட் அடிச்சார். அது போல் அவர் இந்தியாவுக்கு பெரிய தலைவலியாக இருப்பார். ஏன்னா வந்து டிராவிஸ் ஹெட் எப்படி ரிஷப் பண்ட் இந்தியாவுக்கு பண்ணுவாரோ டெஸ்ட்டில், அந்த மாதிரி டிராவிஸ் ஹெட் பண்ணுவார். அதனால தான் அவர் ஸ்குவாட்லேயே வச்சுட்டு இருக்காங்க. ஒரு குயிக் ரன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப நாள் ஆட போகிறதுல ஒரு 2 நாள் 3 நாள் ஆடுற பிளேயர் கிடையாது டிராவிஸ் ஹெட். இருந்தாலும் பட் அந்த ரன்ஸ் 2 நாள் 3 நாள் ஆடின ரன்னை வந்து ஒரு 2 செஷனில் அடிச்சுட்டு போயிடுவார். அதுதான் வந்து அதுக்காக தான் ஸ்குவாடில் வச்சுட்டு இருக்காங்க. இந்த சீரீஸை வந்து ஆஸ்திரேலியா தான் 3-1 சொல்லி ஜெயிக்க போகிறாங்க. டாப் ரன் கெட்டர் யாராக இருப்பாங்கன்னா மார்னஸ் லபுஷேன், அவராக தான் இருப்பார். இதுதான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் மோஸ்ட் விக்கெட் டேக்கர் வந்து இந்த 3 பேரில் யாராக வேணா இருக்கலாம். ஹேசல்வுட், ஸ்டார்க், கமின்ஸ். பட் ஐ எம் சூசிங் ஒன். Josh Hazlewood or Pat Cummins. I'm choosing on Pat Cummins. I think Pat Cummins இருப்பார். ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் ஒரு மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கினார் பிஜிடி ஆஸ்திரேலியாவில் நடக்கும்போது. இந்த வாட்டி தான் 2 டீமை பற்றியே பார்த்துட்டோம். இப்போ பிச் கண்டிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் நல்லா மார்க் வரும். நல்லா வந்து ஒரு நியூ பாலில் வந்து டிஃபென்சிவாக ஆடாது அஃபென்சிவாக ஆடிட்டாங்கன்னா இந்தியா தப்பிச்சிருவாங்க. இதுதான் என்னோட தாட். பட் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து டாஸ் போட்டுட்டு யார் டாஸ் வின் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். புரியுதுங்களா? மேட்ச் ஆட போகிறாங்க 5-4-1 அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஜெயிச்சா மட்டும்தான் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போவாங்க. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த சீரீஸ் பார்க்கலாம். பட் இது வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக வந்து நம்ம ஆஸ்திரேலியா அடித்தா மட்டும்தான் நம்ம போவோம். இதுவும் என்னோட தாட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து
இவ்வளோ தான் வந்து பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஐபிஎல் மெகா ஆக்ஷன் வருது. மெகா ஆக்ஷன் பற்றின டீட்டெயில்ஸ் மெகா ஆக்ஷன் முடிஞ்சதும் அந்த டீம்ஸ் எந்த மாதிரியான பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க அதை பற்றி ஐபிஎல் மெகா ஆக்ஷன் வருது. அடுத்த வீடியோவில் ஐபிஎல் மெகா ஆக்ஷன் பற்றி பார்க்கலாம். லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் கிரிக்கெட் தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். See you.